வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். பீடத்தில் வந்திடும் இயேசுவையே போற்றியாக மகிழ்வோம். கூடிடுவோம் நாம் அனைவருமே, பாடிடுவோம் இறை புகழ்தனையே. பீடத்தில் வந்திடும் இயேசுவையே ஏற்று ஆக மகிழ்வோம். வாழ்வினை வழங்கிடவே வல்லலும் வருகின்றார், தாழ்வினை போக்கிடவே தன்னை தருகின்றார். அவரை உண்போம், வாழ்வை பெறுவோம், ஒன்றே குலமாய் நாமே வாழ்ந்திடுவோம். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து தமது மந்தைக்காக உள்ளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைத்திட வேண்டாம், அழியாமல் இருக்கக்கூடிய உங்கள் ஆன்மாவிற்காக உங்களுடைய உழைப்பினை கொடுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று தேடி வந்த மக்களுக்கு இந்த அறிவுரையை வெளிப்படுத்துகிறார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வும் இதை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உடல் இந்த மண்ணோடு அழியக்கூடியது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு முன்னதாக இருந்தவர்களும் அதை நமக்கு வெளிப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாதான் என்றும் நிலையானது, அது இறைவனுக்கு உரியது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய பணி வாழ்விலும் அதை தொடர்ந்து நமக்கு வற்புறுத்தி இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கின்ற பொழுது, அது நம்முடைய ஊனுடலை உறுதிப்படுத்துவதை விட நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அன்பின் கட்டளைகளை நம்முடைய வாழ்வின் கட்டளைகளாக ஏற்று கடைபிடிக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
பாஸ்கருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலுயா. தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கிறேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகில் வந்து சேர்ந்தனர். இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இன்றைய நற்செய்தி வாசகம் கடவுளுடைய பார்வை மனிதன் மீது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையும், மனிதனுடைய பார்வை இந்த உலகத்தின் மீதும், அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் கடவுளின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பார்வையையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தின் படைப்பிலே தலை சிறந்த படைப்பாக, படைப்பின் சிகரமாக, தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனாகிய நம்மிடமிருந்து இறைவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நம்மிடம் கொடுக்கப்பட்ட அந்த ஆன்மாவை எப்படி நம்மிடம் இறைவன் கொடுத்தாரோ அதே தூயதாக, புனிதமிக்கதாக அவருடைய கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான். இதைவிட வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. எனவே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஆன்மாவை நாம் எப்படி தூய்மையாக்க, புனிதம் உள்ளதாக கொடுக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி விட்டார். அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைத்திட வேண்டாம், அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்காக உழையுங்கள் என்று. ஏறக்குறைய 5000 பேருக்கு அப்பத்தை பகிர்ந்து கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த அப்பத்தை உண்டு வயிறார பசியாறிய அந்த மக்கள் மீண்டுமாய் இயேசுவை தேடுகிறார்கள் என்பதற்கு
காரணம் என்ன என்பதை ஆண்டவரால் மட்டும்தான் தெளிவாக அறிந்து வைத்திருக்க முடிகிறது. ஒருவேளை அந்த மக்கள் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்றது இந்த 5000 பேருக்கு அப்பங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன்னதாக அவருடைய வார்த்தையில் ஒரு தெளிவையும் மன நிறைவையும் உணர்ந்திருக்கலாம். நோயோடு இருப்பவர்களை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுதலை அடைவதையும் அவர்கள் அறிந்து வைத்திருக்கலாம். சீடர்கள் எந்த அளவிற்கு இயேசுவோடு சென்ற இடமெல்லாம் புதுமைகளை கண்டார்களோ, இறை வார்த்தையை உணர்ந்தார்களோ, அதே போல இந்த மக்களும் அந்த புதுமைகளையும் இறை வார்த்தையும் உணர்ந்து கண்டிருக்கலாம். ஆனால் மனிதர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு இன்றைய வாசகம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எதை இறைவன் நம்மிடம் கொடுத்தாரோ அதை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு இன்றைக்கு மலர்ந்து நாளைக்கு நெருப்பிலிடக்கூடிய அந்த புற்புண்டுகளைப் போல நம்முடைய ஆசைகள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்ததாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதனோடு நாம் கடந்து சென்றால், இவர் செல்லும் இடமெல்லாம் நாம் சென்று கொண்டிருந்தால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் அவர்களை அற்புதமாக கவனித்து அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்களை படம் பிடித்து காட்டுகிறார். நீங்கள் என்னை தேடி வருவது அற்புதங்களுக்காக அல்ல, இறை வார்த்தைக்காக அல்ல, மாறாக உணவிற்காக நீங்கள் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றி அழிந்து போகக்கூடிய உணவுக்காகவும் உடலுக்காகவும் நீங்கள் உழைத்திட வேண்டாம். மாறாக அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்விற்காக உங்களையே வருத்தி உழையுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது ஆதாம் ஏவாள் இந்த மண்ணுலகில் இறைவனுடைய திட்டத்திலிருந்து விலகிச் சென்றார்களோ அன்று முதல் இன்று வரை இந்த அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைத்த எத்தனையோ நமக்கு முன்னதாக வாழ்ந்து மரித்தவர்களுடைய வரலாற்று பின்னணியை சற்று புரட்டி பார்த்தோம் என்றால் அவர்கள் சாதித்தது ஒன்றுமில்லை, தேடியது பலவாக இருந்தது, வெற்றியை அவர்கள் காணவில்லை. அதுதான் அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைத்தவருடைய வரலாற்று செய்தி. ஆனால் நம்மதற்கு முன்னதாக இருந்த எத்தனையோ நல் உள்ளங்கள் கூட உணவினை பற்றியும் உடலை பற்றியும் கவலை கொள்ளாமல் ஆன்மாவிற்காக உழைத்தார்கள். தங்கள் ஆன்மாவை பாதுகாக்கின்ற பொழுது அதை பின்தொடர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு அதே வழிநெறிகளையும் காட்டியிருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த 20ஆம் நூற்றாண்டிலே இந்த உலக வரலாற்றில் சொல்லப்பட்ட வாழும் புனிதை, நடமாடும் புனிதை அன்னை தெரேசாள் என்று சொன்னார்களே, நீ திருமணமாகி கருவுற்றிருந்தால் ஒரு தாய்க்கு, ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயாகி இருக்க முடியும். நீர் கருணை கொண்டதினால் கொடான கோடி குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டது. அவள் அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைக்கவில்லை, அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்காக உழைத்தார். இன்று அன்னையாம் திருச்சபையில் காணக்கூடிய ஒவ்வொரு புனிதர்களும் அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்காகத்தான் உழைத்தார்கள். எனவேதான் அவர்களை நம்முடைய பாத சுவடுகளாக இன்று அன்னையாம் திருச்சபை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அழிந்து போன எத்தனையோ மக்கள் அழிந்து போகக்கூடிய உணவுக்காக உழைத்தார்கள். அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்காக உழைப்பதற்கு முதல் வழிகாட்டியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்றும் இறந்து போயிருந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனிதர்கள் அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்காக உழைத்தார்கள். நாமும் அந்த புனிதர்களுடைய பாத சுவடுகள் பின்னே கடந்து சென்றோம் என்றால் நம்முடைய ஆன்மாவையும் நாம் அழியாமல் பாதுகாப்போம், இறைவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம்
எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் பலமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் பலமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியில் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்க நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரன் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமீன். நானே வானே நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்ணும் எவரும் அழிவு போகிறார்.
உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பேன். நானே வானினின்று இறங்கி வந்து உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உள்ளீர். பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.